Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாப்பியான குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஹானர்ஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்களே 5 இயர்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஃபார் அஃபிலேட்டட்க்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அஃபிலேட்டடில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஃபார் ஆனர்ஸ் கோர்ஸ், அதாவது பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன்டிஏஎல் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து 3 கட் ஆஃப்மே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 10/6/2025 நேற்று ஈவினிங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. உடனே வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதற்கான கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட் தனியாக, வெயிட்டிங் லிஸ்ட் தனியாக வந்து போட்டிருக்காங்க. கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. தனித்தனி கட் ஆஃப் தனித்தனி கேட்டகரிக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டுக்கும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் சரி. நீங்கள் இதை வந்து தெளிவாக படிச்சுங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 97.750 கட் ஆஃப் வந்து பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸாக இருக்கீங்கன்னா 97.750 அதே கட் ஆஃப் தான். இல்லை நீங்கள் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 96.50 கட் ஆஃப். நீங்கள் இதில் பிசிஏ எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 96.50 கட் ஆஃப் இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி இருக்கிற கட் ஆஃப் யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டில். அதே போல் தான் பிகாம் எல்எல்பிக்கும் அதே போல் தான் வந்து பிஏ எல்எல்பிக்கும். இப்போ வந்து பிசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 96.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க பிபிஏக்கும் பிஏ ஆனர்ஸ்க்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 96.250 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 94 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 95.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 96.50 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா 93.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 96.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 95.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 91.750 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 95 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு 94 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு 92.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 93.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 91.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 88.750 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் வந்து 92 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 91.250 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 82.250 வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதே போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு யாருமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணலை. அதே போல் வந்து பிசிக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க நீங்கள். பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு அடுத்தது வந்து எஸ்சி கேட்டகரி, அடுத்தது வந்து எஸ்சிஏ கேட்டகரி, அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக கண்டிப்பாக வந்து மெயிலோ இல்லை எஸ்எம்எஸோ வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுடைய கட் ஆஃப் செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் தான் இதை வந்து அட்டன் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் இன்டர்வியூ மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுதான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 11/6/2025 13/6/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் டேட் ஆஃப்
அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர் வீடியோ நான் மேக் பண்ணி போடுவேன். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை 16/6/2025 அன்றைக்கி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நீங்கள் தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜில், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 23/6/2025 வந்து நீங்கள் போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். காலேஜுக்கு எப்போலேருந்து போகணும் மேம் கேட்டிங்கன்னா, அந்த வீக்குக்குள்ளேயே, அதாவது 23 இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து நோட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து இந்த லிஸ்ட் வந்து ப்ரொவிஷனல், தற்காலிகமாக செலக்ட் பண்ணியிருக்கு தான். நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ், லையபிள் எதனா இருக்குன்னா, கண்டிப்பாக வந்து இன்கரெக்டாக இருக்குதுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் 12th வெக்கேஷனல் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில். ஏன்னா வொகேஷனல் குரூப்பில் யாரெல்லாம் வந்து 12th வந்து படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 4% ஆஃப் சீட் வந்து அந்த 100% வந்து ஒதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த யாரெல்லாம் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ எந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருங்க. கான்டாக்ட் பண்ணும்பொழுது தயவுசெய்து அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது கட் ஆஃப் ரிலீஸ் ஆனது தெரியாது. ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை லைவுக்கு வர நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.